ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக ஃபைனலி இன்றைக்கி என்னோடய கடை பேங்கிலோட வியூ எப்படி இருக்குன்னுட்டு நான் காட்ட போகிறேங்க. லலிதா ஜுவல்லர்ஸில் தான் நான் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோங்க. அன்றைக்கி 2 வாட்டி போக வேண்டியதாக இருந்துச்சுங்க. என்ன விஷயம் என்னன்னுட்டு நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? இதுக்கு முன்னால் 2 விலாக் விட்டுருக்கேங்க. அது மிஸ் பண்ணவங்களும் புதுசாக பார்க்குறவங்க அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோவோட விலாக் உங்களுக்கு புரியும். அந்த சொன்னேன் இல்லைங்க, நான் போனது எடுத்துகிட்டு போன வெயிட் வேறு, அங்கே பார்த்தது வேறு, கடைசியாக நான் வாங்கினது வேறு. அதோட வெயிட்டு இன்னும் ஏறிடுச்சு. அதனால திருப்பி 2 வாட்டி போக வேண்டியதாகிடுச்சுங்க. ஒரு வாட்டி ஃபேமிலியோடு போனேன், 2வது வாட்டி என் சின்ன பையனோட போனேங்க. ரொம்ப இருட்டாயிடுச்சு. ஸோ பசிக்குதுன்னு சொன்னான் என் பையன். எனக்கும் லேசாக பசி எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கேஎஃப்சி கூட்டின்னு போய் அவன் சாப்பிட்டு எனக்கு ஏதோ வாங்கி கொடுத்தான். இதெல்லாம் குட் ஃபார் ஹெல்த்து தான். எப்போ ஒரு நாள் தானே, பசிக்கு வேறு வழி இல்லை. இன்னும் ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டு லேட் ஆகிடும், இன்னும் லேட் ஆகிடும். இதுவே லேட் ஆகிடுச்சு, எதுக்கு தான் வந்தோமான்னு ஆயிடுச்சு எனக்கு. ஸோ ஏதோ போனது. அப்போ பையன் கேட்டான், அவன் மம்மி இது மாதிரி சாப்பிட்ணுன்ட்டு. சரி எப்போவோ ஒரு வாட்டி தானேன்னுட்டு அவனுக்கு சாப்பிட வச்சுட்டு நானும் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டு வந்துட்டேங்க. நான் அங்கே காட்டுறேன் பாருங்கள். அந்த காயின்ஸ், நம்மளோட காயின்ஸ் வெயிட் அங்கே காட்டிகிட்ருக்கேன். 8 கிராம் 550 மில்லிகிராம்ஸ் இருந்துச்சுங்க. நான் அதுலேருந்து எனக்கு ஜிஆர்டியில் இந்தியன் பேங்க் கார்டு யூஸ் பண்ணால் ஒரு பாயிண்ட்ஸ் வந்துடுச்சுன்னுட்டு ஒரு விலாக் போட்டிருந்த ஞாபகம் இருக்காங்க. பார்க்காதவங்க அதில் போய் செக் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம விலாக்ஸில் இருக்கும். அந்த 250 மில்லிகிராம்ஸ் எனக்கு போட மனசு வரல. ஃபஸ்ட்டு நான் சேர்த்து வச்சது அதுதான். ஸோ அந்த ஒரு குட்டி காயின் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வீட்டில் சாமி குங்கும பரணி இருக்கும் இல்லை, அதில் போட்டு வச்சுக்கலாம்னுட்டு அந்த 250 மில்லிகிராம்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் போட்டுட்டேன். இது நம்ம காயின்ஸு போட்டதுங்க. பாருங்கள் எத்தனை கிராம்ஸ் வந்துருக்குதுன்னுட்டு. நான் அன்றைக்கி ஷாப்பு இது நான் லேட்டாக தான் வீடியோ விடுறேங்க, லைனாக கண்டினியூவாக. இது இந்த வீக்கில் வாங்கினது கிடையாது. ஸோ அதனால் நான் கோல்டு ரேட் அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். நான் ஷாப்பு விசிட் பண்ண அன்றைக்கி 7980 ருபீஸ் பர் கிராம் இருந்துச்சுங்க. அதுதான் லாஸ்ட்டு நினைக்கிறேன். அப்புறமா ஏறிடுச்சிங்க, டக்குன்னு 8000 ஏறிடுச்சு. திருப்பி நான் வாங்குகிற அன்றைக்கி ஒரு 300 ரூபாய் இறங்கிட்டு 7980 கிட்ட என்னவோ இருந்துச்சு. நம்மளோட காயின்ஸ் போட்டால் நம்மளுக்கு 68 அதான் அந்த காசு வந்துடுச்சுங்க. இங்கே இதோட வெயிட் எல்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள். 24 கிராம்ஸ் 370 மில்லிகிராம்ஸ் இருந்துச்சுங்க. 3 பவுன் கிட்ட வாங்கிட்டேன். நான் எடுத்துன்னு போனது 1 பவுனு. எங்கள் ஹஸ்பண்ட் 2 பவுன் மேல் கொண்டு போட்டு தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அந்த கோல்டு ரேட் 7980 ருபீஸுங்க. அன்றைக்கி அமௌண்ட் இது மாதிரி 2,13,903 ருபீஸ் வந்துச்சு. எனக்கு 1% அதுலேருந்து கூட லெஸ் பண்ணாங்க லலிதா ஜுவல்லர்ஸில். ஏதோ ஒரு கொஞ்ச நாளுக்கு என்னவோ ஆஃபர் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ப்ளஸ் அமௌண்ட்டு அந்த லெஸ்ஸான டிஸ்கவுண்ட் ஆன அமௌண்ட் போயிட்டு 2,11,958 ருபீஸ் என்னவோ நான் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. சரிங்களா? அதுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம ஜிஎஸ்டி 3% கட்டணும் இல்லை, அதெல்லாம் போயிட்டு அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் போயிட்டு அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 2,18,316 ருபீஸ் ஆயிடுச்சுங்க. நான் பர்ச்சேஸ் அமௌண்ட்டு அதான் நான் பழைய கோல்டு கொடுத்துட்டேன் இல்லைங்க, அதோட அமௌண்ட் அதில் லெஸ் பண்ணாங்க 66,880 ருபீஸு. ப்ளஸ்ஸு பேலன்ஸ் அமௌண்ட்டு இவ்வளோ இருந்துச்சு. எவ்வளோ? 1,51,436 ருபீஸ் இருந்துச்சு. அது ரவுண்ட் ஃபிகர் போட்டு ரவுண்டாக போட்டாங்க. இது 6,437 ருபீஸ் என்னோடய இந்தியன் பேங்க் கார்டில் இருந்துச்சுங்க. அதையும் நான் கொடுத்துட்டேன். அப்புறமா என் ஹஸ்பண்டோட கார்டில் 40,000 இருந்துச்சு. அதையும் அவர் கொடுத்துட்டார். அவரது இந்தியன் பேங்க் கார்டில் அவரும் கொடுத்துருக்காரு. கேஷாக அவர் ரவுண்ட் ஃபிகராக 50,000 தான் எடுத்துன்னு வந்தார். சொல்லியிருந்தேன் இல்லைங்க, 1 பவுன் மேல் கொண்டு போட்டு தான் எனக்கு வாங்கி கொடுக்குறது ஐடியா. அதனால் 50,000 தான் எடுத்துகிட்டு வந்தார். மேல் கொண்டு கார்டில் யூஸ் பண்ணிக்கலான்னு போனார். அங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க. எனக்கு இன்னும் 55,000 அவங்களுக்கு நான் பே பண்ணணும், ரிட்டனும் திருப்பி டியூ அமௌண்ட்டுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ரவுண்ட் ஃபிகர் 55,000 நான் போடணும். அந்த நில்லன் எப்போ போட்டாங்கன்னா, நான் எடுத்துன்னு போய் செகண்ட் டைம் திருப்பி காசு 55,000 காட்டுறேன் பாருங்கள். திருப்பி நான் சாயங்காலமெல்லாம் என் சின்ன பையனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த 55,000 கேஷை எங்கள் ஹஸ்பண்டு போயிட்டு ட்ரா பண்ணிவிட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு 55,000. இதை பாருங்கள்,
கொடுத்தக்கப்புறமா நான் அது அங்கே நில்லுன்னு போட்டாங்க. நான் அது முன்னாலே உங்களுக்கு காட்டிட்டேன். அவ்வளோதாங்க. 55,000 திருப்பி எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு நம்மளோட பொருள் வாங்கிட்டு நம்ம அந்த டியூ அமௌண்ட்டு நில்லுன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. சரி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதுதாங்க நான் வாங்கினது. பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இது என்ன அவ்வளோ பெரிய மாடல் ஒன்றும் கிடையாதுங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லை, இந்த பாக்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. அந்த கோல்டு நான் இந்த பாக்ஸ் எவ்வளோ பெரிய பாக்ஸ் தெரியுங்களா? அது ஃபுல்லாகவே நம்மக்கிட்ட இருக்க நகையெல்லாம் போட்டிடலாம். அந்த மாதிரி இருக்குது. பெரிய ப்ராடாக இருந்துச்சு அந்த வெல்வெட் கலர் பாக்ஸு லலிதா ஜுவல்லரியில் கொடுத்துருந்தாங்க. இதுதாங்க நம்ம கடை. 3 பவுன் இருந்துச்சுங்க. 300 அதான் 1/2 கிராம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். பாருங்கள் எப்படி இருக்கான்னுட்டு. நல்லா இருக்கா இல்லையான்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சிதாங்க வாங்கினேன் இந்த லலிதா ஜுவல்லர்ஸ். இதே மாடல் நான் சரவணா ஸ்டோர் எலைட்டில் பார்த்துருக்கேன் இல்லைங்க. அதோட வெயிட் பார்த்தீங்கல்ல. நிறையா சிஸ்டர்ஸும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க 2 பவுன் இருக்கும் அக்கா, அந்த பேங்கிள் வாங்கியிருப்பீங்கன்னுட்டு. இல்லைங்க, நான் 3 பவுனில் வாங்கியிருக்கேன். அதுதான் சொன்னேன் இல்லை, நான் எடுத்துன்னு போனது ஒன்றும், அங்கே போயிட்டு வாங்கலாம் நினச்சது ஒன்றும், லாஸ்ட்டில் வாங்கிட்டது ஒன்றுன்னுட்டு. இது வந்து நான் டெய்லி கையில் போட்டுனே இருப்பேன் இல்லைங்க. அந்த பேங்கிளோடு போட்டால் இது மாதிரி இருக்குது. இந்த லுக்கு எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளெயின் பேங்கிள் தாங்க. இதுக்கு 8% தான் வேஸ்டேஜ் வந்துச்சுங்க. எனக்கு ஹாப்பியாக வாங்கிட்டாங்க. ஒரு ஜன்னல் டைப்பில் வருது, ஒரு ஃப்ளவர் மாதிரி வருது, ஹாஃப் சன் வந்து பெண்டான மாதிரி மாடலுங்க. கெட்டியாக இருக்குங்க, ஸ்க்ரூ கிடையாது, அப்படியே கையோடு போடுற மாதிரி கெட்டியான மாடல் தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. கையில் போடுற இந்த 2 பேங்கிள் நடுவில் எப்படி இருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்களேன் ப்ளீஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இது நம்ம சிங்கிளாக போடலாம், இல்லை இது மாதிரி நடுவில் பேங்கிளாகவும் போடலாம். நல்லா இருக்குங்களா சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அவ்வளோ ப்ராடாக இருக்குங்க. கையில் பார்த்தா எந்த 2 சைஸ் தான். ஸோ அதனால் கட்டியாக இருக்கும் பேங்கிள். வெயிட்டு அது அப்படியே ஒரு என்ன தெலுங்குல கவ்வ மாதிரி இருக்கும். சாலிட்டாக இருக்குங்க அந்த பேங்கிள். அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்கள். 3 வளையல் சேர்த்து ஒரே வளையல் மாதிரி இருக்குது. இன்னொரு டெய்லி வேர் பேங்கிள் செட்டு காட்டுற பாருங்கள், அதிலவும் வச்சுட்டு காட்டுறேன். இது இன்னொரு செட்டுங்க. இதுக்கு போட்டால் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பேரோட இந்த பேரோட சேர்த்து கம்பேர் பண்ணி பார்த்தா இன்னும் சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் சேர்த்து வச்சு நான் காயின்ஸாக வாங்கிட்டு மேல்கொண்டு இது மாதிரி 2 பவுன் எங்கள் ஹஸ்பண்ட் மேல்கொண்டு போட்டு வாங்கி கொடுத்தேன். எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நான் அந்த காயின்ஸ் எடுத்து வச்சதுனால தான் அவரும் இன்னும் போட்டோம், கோல்டாக தானே வாங்குறாங்க, பரவாயில்லை வாங்கிக்கோமான்னுட்டு மேல்கொண்டு போட்டு ரொம்ப அங்கே இங்கே கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துட்டாருங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த பேங்கிளோட செட்டு நடுவில் போட்டால் நல்லா இருக்கா, ஃபஸ்ட்டு செட்டு பேங்கிளோட போட்டால் நல்லா இருக்கான்னுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்ப லுக்கு தெரிஞ்சிச்சு, கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறதுனால. அதுவும் நல்லா இருந்துச்சு. அது சிங்கிள் வலையெல்லாம் தெரியுது ஃபஸ்ட்டு பேரு. இது செகண்ட் பேரோட போட்டால் இப்படி இருக்குது. உங்களுக்கு என்கிட்ட என்ன சொல்லணும் அன்னுட்டு உங்களுக்கு தோணிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கோங்க. நான் அந்த 1 பவுனில் சேர்த்து வச்சதுனால தான் எங்கள் வீட்டுக்காரர் மேல்கொண்டு போட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாருங்க. நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் காசுன்னுட்டு. ஏன்னா புடவங்களுக்கு 1000 10,000 20,000 புடவங்களுக்கு ட்ரெஸ்ஸுங்களுக்கு வைக்கிறதுக்கு நம்ம குட்டியாக அது மாதிரி காயின்ஸ் சேர்த்து வச்சு வாங்கினா நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும். அவங்க எடுத்து வச்சுக்கிட்டது தானே அது மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் கோல்டு எடுத்து வச்சுக்கிறாங்களே. எப்போவுமே கோல்டு நம்மளுக்கு சேவிங் தாங்க. எல்லா லேடிஸு கோல்டு கொஞ்சம் சேவ் பண்ணிக்கிட்டு இது மாதிரி ஏதாவது பல்காக வாங்குங்க. இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.